நான் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டேன். கடைசியா எனக்கு பட்டர் பேன் இருக்கே வருது, அது வருது. ஹாய் கேபிஎஸ் ஃபேமிலி. நாங்க வந்து இப்ப எங்க அக்காக்கு வந்து காலேஜ் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். போக போறோம். போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தனா அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். போயிட்டு நான் எங்கன்னு சொல்றேன். காமிப்பா. என்ன 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 நீ தான் வளரிட்டு இருக்க. இவ வளரிட்டு என்ன சொல்லுவா? எனக்கு பர்த்டே வர வருது. 18 இயர்ஸ் ஆக போகுது. நான் அடல்ட் ஆக போறேன். சோ அந்த அந்த அதுக்கான ஷாப்பிங் எல்லாம் எப்ப நடக்கும்? எப்ப கூட்டிட்டு போறீங்க? மும்பைல இருந்து இப்பதான் நிறைய நாங்க Dress கொண்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு பத்தாது, நீ பூ வாங்கி தர போற. அது வந்து இப்ப காலேஜ்க்கு ஷாப்பிங் பண்ண போறோம். நம்ம சிம்பிள் Dresses அது என்னதுமா? உங்க சித்தப்பா உங்களுக்கு Dress வாங்கி கொடுத்து உங்க சொத்தெல்லாம் நீங்க அழிச்சிருவீங்க. அப்படிலாம் இல்ல, எங்க அப்பா எனக்கு வாங்கி தருவாங்க. அப்படிதானப்பா? ஆமா சொல்லுங்க. பர்த்டே Dress வாங்கி தர சொல்லுங்க. இப்ப காலேஜுக்கு எத்தனை துணி நீ வச்சிருக்க? அது ஒரு எப்படியோ ஒரு காலேஜுக்கு பாம்பேல இருந்து எத்தனை துணி வாங்கிட்டு தானே? 20 துணி அட்லீஸ்ட். இப்போ உனக்கு எதுக்கு காலேஜுக்கு துணி? இல்லப்பா, வந்து இப்பவும் வேணும். எதுக்கு? அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு துணியே போட மாட்டாங்க. புது துணி தான் டெய்லி போடுவாங்க. காலேஜ்ல வேற ஷார்ட் குர்த்திஸ்லாம் அலௌட் இல்லையா? லாங் குர்த்திஸ் தான். ஆமா, நீ ஷார்ட் குர்த்தி தான போட்டு போயிட்டு இருக்க. அதனால ஃப்ரெண்டா காலேஜ் போட்டு போறோம். அப்படிதானே? போட்டோ எடுக்கணும் உனக்கு. கடைசியா ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான். ஒரே ட்ரெஸ்ல போட்டோ எடுத்து உனக்கு ஸ்டோரி போட முடியாது. ஸ்டோரி போட முடியாது. அதுக்கான கலர் Dress எடுக்கணும். இன்னைக்கு எத்தனை Dress எடுக்க போற? இன்னைக்கு ஒரு 4-5. ஓகே, பாத்துறோம். அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் போலாம். வேற ஏதாவது வேணுமா? உனக்கு ஒண்ணு வாங்கி தரதே பெருசு. இதுல 4-5 ஆமா 4-5. கோயம்புத்தூர்ல கிளைமேட் சூப்பரா இருக்கு. நாங்க இப்ப ஆர்எஸ்புரத்துல இருக்கோம். நல்லா மழை பெஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. இப்ப நாங்க வந்து எனக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். காலேஜுக்கு ட்ரெஸ் வாங்க போறேன் நானு. இவங்கெல்லாம் என் கூட சும்மா வெட்டியா இருந்துருக்காங்க. ஆர்எஸ்புரம்ல நாங்க வந்திருக்கோம். கிளைமேட் சூப்பரா இருக்கு. மழை நல்லா பெஞ்சுது. சிஸ்டர் குட்டிகள் நல்லா படுத்து தூங்கிட்டே வந்த வர வழியில. அதனால மூஞ்சி இப்படி இருக்கு மேடம்க்கு. அது கொஞ்சம் பவுடர்ல போட்டு டச் அப் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. இப்படிதான் இருந்தேன் நானு. ஐயோ, நல்லா ஃப்ரெஷ்ஷா வெட்டிட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு தகப்பலம். ஃபர்ஸ்ட் நம்ம போய் திருடாம இரு. அங்க 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 இருக்கு பாரு, போய் எடுப்போம். திருடி. ஆமா, நீங்க எவ்வளவு ட்ரெஸ் எடுக்க போறீங்க? நான் 2 கலர் பார்த்து வச்சிருக்கேன். சோ எப்படியும் ஒரு 4-5 கண்டிப்பா வாங்கிடுவேன். எனக்கு ஒண்ணு. உனக்குலாம் ஒண்ணு கிடையாது. நான் ஒரு 4-5 டிஷர்ட் வாங்குவேன். அது அப்பா வாங்கி கொடுத்தா வாங்கிக்க. நான் அப்பால எனக்கு வாங்கி தருவாங்க. ஆர்எஸ்புரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் ஏரியா. எல்லாமே கிடைக்கும். நல்ல மரம் எல்லாம் வச்சு கிளைமேட் சூப்பரா, ஒரு என்விரான்மெண்ட், சூப்பரான என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, அதனால நாங்களும் இங்க வந்திருக்கோம். அதனால இப்ப நான் போய் ட்ரெஸ் எடுக்க போறேன். ஒரு கடைக்கு போனோம். அங்க கரிஷ்மாக்காக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் இல்ல, ஐ மீன் செட் ஆகல. சோ நாங்க இப்ப அடுத்த கடைக்கு போறோம். நெக்ஸ்ட் கடையில மீட் பண்ணலாம். கரிஷ்மாக்காவை நம்பி தான் ஒரு கடைக்கு போறோம். அங்க ஒரு பானிபூரி கடை இருக்கு. எங்க பெரியம்மா எனக்கு வாங்கி தராங்களான்னு. அவங்களே முதல்ல அங்கதான் போறாங்கப்பா. சரி, நம்ம அப்ப ஒரு பிடிக்க வேண்டியதான். பெரியம்மா, எனக்கு வாங்கி தரீங்களா பெரியம்மா? நீ தின்னுட்டி மாடு. உனக்கு ஒரு பிளேட் 10 வாங்க. முதல்ல காலையில 12 மணிக்கு சாப்பிட்டது பெரியம்மா. பசிக்குது. நாங்க வந்து பானிபூரி சாப்பிட போறோம். எஸ், பானிபூரி சாப்பிட போறோம். தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். நாங்க எப்பவுமே நீலம்பூர்ல பானிபூரி சாப்பிடுவோம். அங்க வந்து 20 ரூபாய்க்கு 6 பூரி தருவாங்க. 5 வந்து தண்ணி பூரி, ஒரு சுக்கா பூரி. அங்க இருக்கிற தண்ணியும் சூப்பரா இருக்கும். சுக்கா பூரி செம்ம டேஸ்டா இருக்கும். அங்க நிறைய மசாலாஸ் போட்டு லெமன் எல்லாம் புளிஞ்சு தருவாங்க. சூப்பரா இருக்கும். இது வந்து ஆர்எஸ்புரம்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு பானிபூரி கடை இருக்கு. 20 ரூபாய்க்கு 8 பூரி தராங்க. ரைஸும் சாப்பிடாதீங்க, நல்லாவே இல்ல. தண்ணி நல்லா இல்ல. சுக்கா பூரி ரொம்ப கேவலமா இருக்கு. சுக்கா பூரிங்கிற பேர்ல தென்னங்குருத்து தேங்காய் பூ. இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா. நிறைய அதுக்கு நோய்களோட ஃபைட் பண்ண போறியா? அதுக்கு வந்து நம்ம சக்தி கொடுக்கும். நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இம்யூனிட்டி பவரா? தேங்காய் பூ வந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். தென்னங்குருத்து சாப்பிட்டு இருக்கேன், ஆனா தேங்காய் பூ போய் சாப்பிட்டது கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். தென்னங்குருத்துனா இது, தேங்காய் பூனா இதான் தென்னங்குருத்து. ஓஹோ,
அது கூட நம்ம இவ்வளவு பெருசா இருக்கு. ஏய் இது வெயிட்டே இல்ல. பண்ணு மாதிரி வெளியே பாக்குறதுக்கு அந்த காலிஃபிளவர்ல வெளியே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. இப்ப நாங்க வந்து தென்னங்குருத்தும் தேங்காய் பூவும் ட்ரை பண்ணோம். தேங்காய் பூ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கோம் நாங்க. அது ஏதோ நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் தென்னங்குருத்து நாங்க வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பலன்கள். அது வந்து நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு சாப்பிட்ட உடனே கடவுளே இது வந்து நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாமா. சோ இது வந்து நம்ம எல்லாம் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம்ல ரேங்காஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. மிட்டாய் மாதிரி இருந்துச்சு. அந்த தேங்காய் குருத்து என்னது தேங்காய் பூ பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்துச்சு. எனக்கு டீஷர்ட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் இன்னும் வாங்கி தரல. எனக்கு எங்க அப்பா வந்து நான் சிருஷ்டி குட்டிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பேன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னா நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிருக்க? நான் வாங்க வந்த கடையில பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்குது. நான் வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டேன் கடைசியா எனக்கு. இது பாத்தீங்களா எல்லாமே நான் இந்த டைம் வந்து எனக்கு என்கிட்ட இல்லாத கலரா டிஃப்ரெண்ட் கலரா வாங்கியிருக்கேன். அது எல்லாமே காலேஜ் போட்டது தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே சிம்பிளா டீசென்ட் ட்ரெஸ்ஸஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இது வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பிடிச்ச கலரு. இது ஒரு ஓவர் கோட் டைப்ல ஒரு டிஃப்ரெண்டா ஒரு இது வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த கலர் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு புதுசா ஒரு லாவெண்டர் டைப் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த ஒரு பிங்க் கலர் நான் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்டா ஒரு பிரிண்டட் பேட்டர்ல கிடைச்சிது. நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்குதுதானே இங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்குது. அப்பப்ப இங்க ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க. அங்க ரெண்டு பேர் என்னன்னா நீங்க உங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறீங்க எங்களுக்கு தான் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க அங்க ரெண்டு பேரு எங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து ஆளி சைஸையும் வேற பில்லு போடுற நேரத்துல இது ஒண்ணு கணக்கு தெரிஞ்சுதா. அந்த இது ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். 5 தான் வாங்க வந்தேன். இப்போ வந்து எங்க அப்பா சரி வாங்கிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இங்க எது எடுத்தாலுமே 300 ரூபா தான். ஸோ டாப் பாட்டம் 2 பீஸ் செட் எல்லாமே. இதுதான் நாட்டு சர்க்கரை பட்டர் பன். இங்க ஒண்ணு தவால சூப்பரா இருக்கே. தவா சீஸ் பன். நாங்க வந்து ஆர்எஸ்புரத்துல வந்து எங்க அக்கா ட்ரெஸ் வாங்க போறான்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆக்கிட்டா. அதனால எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா. அதனால எங்க அப்பாவை வாங்கப்பா ரேஸ் கோர்ஸ்க்கு போலாம் அப்படின்னு எங்க அப்பாவை இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். இங்கேயும் நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய கூட்டமும் இருக்கு. ஐஸ்கிரீமு பன்னு அது இது நிறைய இருக்கு. மோமோஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ நாங்க வந்து மோமோஸ் தான் சாப்பிட போறோம். எங்க அக்கா தான் போய் வாங்குறதுக்கு போயிருக்கா. அம்மா தெரியலையே. எங்க அம்மா வந்து காஃபி டீ வாங்க போயிருக்காங்க. அக்கா எங்க? அங்க ஆர்டர் பண்ணிட்டு நான் சாப்பிடறதுக்காக ஆர்டர் பண்ணிட்டு வரேன். சரி போ. எங்க அம்மா வந்து காஃபி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஆவி பறக்குது. ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஏலன் காஃபி கடையில டவரா சிட்டி காஃபி குடிக்கிறோம். இங்க எப்பவுமே காஃபி சூப்பரா இருக்கும். டேஸ்டா இருக்கும். மறந்துட்டேன். நம்ம தான் எல்லா இடத்துக்கும் போவோம். அங்க நிறைய வச்சிருக்கு. பண்ணலே வித்தியாசமா பண்றாங்கம்மா. அதெல்லாம் உள்ள போனவே எனக்கு அப்படியே எப்படியோ இருக்கு. இதுதான் டிராகன் சிக்கன் மோமோஸ். சூடா இருக்கானா? ஒன்னு ஃபுல்லா அப்படியே எடுத்துட்டா. டான்ஸ் ஆடுறாங்க எங்க அம்மா. இதெல்லாம் வந்து கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ். நாங்க வந்து இப்ப ரேஸ் கோர்ஸ்ல இருக்கோம். நிறைய கடை இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டேன். 2 கையில இருக்காங்க. சுடுது பெரியமா. அந்த கையில இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு வச்சிருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓ அதுல இருந்து இந்த சாஸ் 2 ஒரே சாஸ் தான்மா. அதான் இது டிராகன் மோமோஸ்.
சூடானுச்சா இல்லையா நீங்க முதல்ல சொல்லிருங்க. இல்ல இல்ல பின்னாடி போகாத மாதிரி அழகு ஊடாகு. மோமோஸ் கம்மியா இருக்கு. இது இதுதான் டிராகன் மோமோஸ். டிராகன் மோமோஸ் இப்படிதான் இருக்கும். இது ஒண்ணு ஃபுல்லா முடிச்சிட்டேன். வந்துருச்சா பண்ணு? இப்பயா கேட்ட பண்ணீங்கன்னு. இது பேர் என்னப்பா? மதுரை பட்டர் பன். ஸ்பெஷல் பட்டர் பன். ஸ்பெஷல் பட்டர் பன். குற்றாலம் பார்டர்ல பரோட்டா சாப்பிட்டு எங்களோட டே பட்டர் எடுத்து மேல மெதக்குது. அருவி பரோட்டாவும் இந்த சால்னாவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. தொக்கு நாங்க ரேஸ் கோர்ஸ் வாக்கிங் ஏரியால இருக்கோம். அங்க சிருஷ்டி யாருன்னு தெரியாம யார் யாரு கூடயோ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. கருத்து போயிட்டா சிருஷ்டி குட்டி. கரடி பொண்ணு, கரடி பொம்மை. ஏச்சி நாளா வரல. நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், நாளா விளையாட மாட்டேன். இப்போ நாங்க வந்து வாக்கிங் போறோம். ப்ரௌனி இருக்குக்கா, ப்ளீஸ்க்கா வாங்கி கொடுங்க. இப்பதான் இவ்வளவு மோமோஸ்ல இருந்து எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். அப்பாட போய் ஒரு 50 ரூபா, ஒரு 50 ரூபா வாங்கணும்னு மிதிச்சியே போட்டுருவாங்க. ஸ்வீட் போங்க. நான் சித்தப்பா கிட்ட ப்ரௌனி வேணுமாமா, இவளுக்கு காசு தர மாட்டாங்க, அடிச்சே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அக்கா. சித்தப்பா உங்க அன்பான புள்ளதான் ஹோம்மேட் ப்ரௌனி. ஆமாப்பா ஹோம்மேட் ப்ரௌனி இங்க இருக்கு பாருங்க. ராகி அண்ட் வீட்டா? ராகி ப்ரௌனி, ராகி வீட் மைதா மூணு பேர். ராகி ப்ரௌனி வாங்கலாமாப்பா? சாக்லேட் ப்ரௌனி. ராகி வீட் மைதான்னு இப்பதானே சொன்னாங்க. அம்மா சரிங்க. ராகி வீட் மைதா எது வேணும்? ராகி மைதா. ராகி ஒரு நிமிஷம் கேட்டது நான் தான். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சாப்பிடுவேன். சாஃப்ட்டா இருக்கா? ஒண்ணு எனக்கே பத்தாது. மைதா மட்டும் ஒண்ணு ப்ளீஸ். பெரியமாட்ட போய் பர்மிஷன் வேண்டாம் நான் தரேன். இது வேணா நான் கேக்கும்போது சரி நீங்க இப்படி பண்றீங்க. கேட்டு பாரு என்ன சொல்றாங்க. நீங்க பண்ண வேண்டாம். ஒரு 50 ரூபாய் தானே கேக்குறேன். கார் மட்டும் சொன்னா நீங்க தாங்க. அதுக்கு அப்புறம் நான் ஐயோ கேட்டு பாரு என்ன சொல்றேன்னு பாப்பா. ஃப்ரீயா இது வேற பயமா இருக்குது. நான் தான் திட்டுவாங்க, நான் எதை கேட்கணும்? உனக்கு தானே வேணும். தெரியுமா 50 rupees தோனா ப்ளீஸ். என்கிட்ட ஒண்ணு இல்ல. சரி சித்தப்பா கிட்ட வாங்கிட்டா? எதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் வேற ப்ரௌனி ஒண்ணு சரி சிசுடே. கடிக்குமா? இல்ல கடிக்காது. டெஸ்ட் பண்ணு. அது ஒண்ணு எதுவே பண்ணல. ஓ மை காட் நல்லா தூக்கு. அது சத்தம் இல்லாம கிடக்குது. ஏன் மூஞ்சி இப்படி பண்ற? மூஞ்சி நல்லா தான் வைய. நாங்க எனக்கு Dress வாங்கிட்டேன். நான் வந்ததே முக்கியமான காரணம் Dress வாங்குறதா. Dress எங்களுக்கு மட்டும் வாங்கியே தரல. இவ எனக்கு வாங்கியே தரல. வாங்கி தரல. அப்பாட்ட சண்டை வாங்கிட்டு அப்பாட்ட சண்டை போட்டுக்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நல்லா சுத்தியாச்சு. அப்பா டூ. இல்ல நான் டூல விட மாட்டேன். சிஸ்டி உங்ககிட்ட வேணா டூ விடுவா? இல்ல அப்படியே நான் விட மாட்டேன். அசிங்கமா போச்சு. அவ நல்லா சாப்பிட்டு ரேஸ் கோர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல வாக்லாம் போயிட்டு ஜாலியா இருக்கு. பை.